ஹே காய்ஸ், என்ன கெட்ட போட்டாலும் மண்டையில இருக்க கொண்டே மறந்துட்டேனேன்னு சொல்ற மாதிரி நீங்க என்ன பேசினாலும் எங்க பேசினாலும் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத விட முக்கியம் அதை எப்படி சொல்றீங்க அப்படிங்கறதுதான். ஜென்டில்மேனா இருக்கிறத விட ரொம்ப கஷ்டம் ஒரு ஜென்டில்மேனா காட்டிக்கிறது. நீங்க என்னதான் உண்மையான நேர்மையான மனிதரா இருந்தாலும் ஒரு சில சமயம் நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு காட்ட நல்ல பாடி லாங்குவேஜை வச்சுக்க தெரியணும். ஏன்னா நம்ம மக்கள் ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை விட ஒரு பர்சனாலிட்டிக்கு கொஞ்சம் அதிகமாவே ரெஸ்பெக்ட் தருவாங்க. நார்மலாவே ஜென்ஸுக்கு தான் இந்த பாடி லாங்குவேஜ் அதிகமா தேவையான ஒன்னா இருக்கு. ஏன்னா விமன் எப்பவுமே ஒரு கூட்டத்துல எப்படியும் ஈஸியா மிங்கிளாக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு காமனா இருக்க விஷயத்த வச்சு யாரா இருந்தாலும் எந்த புது இடமா இருந்தாலும் அவங்களால ஈஸியா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஆனா பாவம் ஆண்களுக்கு பொதுவாவே ஒரு ரிசர்வ்டு மென்டாலிட்டி இருக்கும். எல்லாத்தையும் ஒரு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கான ஒரு சர்க்கிளோட தனியா போய் என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்லாம எல்லா இடத்துலயும் எல்லா விதமான மனிதர்கள் கிட்டயும் ஈஸியா மிங்கிளாக வைக்க சில டெக்னிக்ஸ் இருக்கு. அதுதான் பாடி லாங்குவேஜ். ஒரு நல்ல பாடி லாங்குவேஜ் இருந்தா நீங்க எந்த சிச்சுவேஷனையுமே ஈஸியா உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தலாம். வாங்க இந்த பதிவுல அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். சின்ன வயசுல இருந்தே நம்ம சொசைட்டில கேர்ள்ஸ் பாய்ஸ்னு டிஃபரன்ஸை சொல்லியே வளர்க்குறாங்க. இதனால ஜென்ஸ்னா அழக்கூடாது, ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்றவங்களா இருக்கக்கூடாது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்படி லேடிஸை விட மென்னுக்கு மென்டல் கண்ட்ரோல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு பெண் எப்ப வேணா அழுகலாம், எமோஷன் ஆகலாம், ஹாப்பி, ஃப்ரஸ்ட்ரேட்டடா எப்படி வேணா அவங்க உணர்வுகளை வெளிக்காட்டிக்க முடியும். ஆனா ஆண்கள் அப்படி இருக்க முடியாது. இதனால நம்ம மீட் பண்ற பாதி பேரு ரொம்ப இறுக்கமான நபரா எந்த கூட்டத்திலுமே மிங்கிளாக முடியாதவங்களா இருக்காங்க. இது அவங்க மென்டல் ஹெல்த்தை மட்டும் ஸ்பாயில் பண்ணாது, பிசிக்கல் ஹெல்த்துக்கு கூட சில ப்ராப்ளம்ஸை கொண்டு வரும். அவங்களுக்குள்ள இருக்க உண்மையான பர்சனாலிட்டி வெளியே தெரியாமலே போயிடும். உண்மையாவே இந்த மாதிரியான மனிதர்களுக்குள்ள பல நல்ல குணம் இருக்கும். ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருப்பாங்க. சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் அதிகமாவே இருக்கும். நம்ம ஏகே கூட இந்த மாதிரியான ஒரு நபர்னு நிறைய கோ ஆர்டிஸ்ட் சொல்றாங்க. பாக்குறதுக்கு நெருங்கி பேச முடியாத ஒரு நபரா தன்னை காட்டிக்கிட்டாலும் அவருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஹியூமர் இருக்கு, ஹெல்பிங் சைடு இருக்குன்னு தெரியறப்போ ஃபேஸ் இஸ் நாட் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்ல தோணுது. அதாவது வெளியே தெரியற முகம் மட்டுமே அவங்க மொத்த பர்சனாலிட்டியா இருக்க முடியாது. அது சரி, செலிபிரிட்டிக்கு இதெல்லாம் செட் ஆகும். நம்ம பாக்குற 9 to 5 ஜாபுக்கு, ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதெல்லாம் எப்படி செட் ஆகும்? பாடி லாங்குவேஜ் எல்லாருக்குமான ஒரு காமனான விஷயம். இதுல செலிபிரிட்டி, ஜாபு, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வராது. உங்க பர்சனல் லைஃப்ல ஒரு சிறந்த நபரா இருக்கு, உங்க கரியர்ல நீங்க யூனிக்கா தெரிய, நீங்க மீட் பண்ற மக்கள் உங்களோட பேச்சை மதிக்க, உங்களோட ஒப்பீனியனை அக்செப்ட் பண்ணிக்கன்னு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணா உங்களோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், உங்களோட பர்சனாலிட்டியே சேஞ்ச் ஆகும். சரி வாங்க, ரொம்ப சுத்தாம ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வருவோம். என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ் ஒரு பர்ஃபெக்டான பர்சனாலிட்டியை காட்டும்? முதல்ல உங்க போஸ்டர். என்னதான் நீங்க பார்க்க சஞ்சய் ராமசாமி மாதிரி நீட்டா கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருந்தாலும் உங்களோட போஸ்டர் சரியில்லைன்னா நீங்க குரூப்ல டூப்புன்னு ஈஸியா சொல்லிருவாங்க. ட்ரெஸ்ஸிங் முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் உங்களோட போஸ்டர், உங்க கேஷுவலான வாக்கிங் ஸ்டைல். நீங்க எப்போ நிக்கிறதுல நடக்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்டைல் இருக்கணும். இதை வச்சு நீங்க என்ன மாதிரியான மனிதர்னு ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். ஆக்டிவா இருக்கவரா, இல்ல ரொம்ப சோம்பேறியா, இல்ல ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவான மனிதரா, நீங்க யாரா இருப்பீங்க நீங்க நடக்கிற ஸ்டைலை வச்சே சொல்லிடலாம். கேஷுவலான உங்க ஸ்டாண்டிங் போஸை கூட எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. உங்க ஸ்பைனை நேரா வச்சிருக்கணும். நிக்கிறப்போ நடக்கிறப்போ உங்க போஸ்டர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதுக்காக எப்பவுமே மிலிட்ரி மேன் மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, அதே சமயம் ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும், நடக்கணும். இதனால உங்க கான்ஃபிடென்ட் லெவல் பூஸ்ட் ஆகும். உங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே ஒரு கான்ஃபிடென்ட்டான நபரா உங்களை வெளிக்காட்டிக்கலாம். ஏன்னா மனசுல குழப்பமும் பயமும் இருக்க மனிதர்கள் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்களோட ஸ்டான்ஸ்னு சொல்லப்படுற நிலைப்பாட்டுல அவங்களுக்கே தெரியாம வெளிப்படுத்துவாங்க. மைண்ட் சைக்காலஜி ரீட் பண்ண தெரிஞ்சவங்க இதை ஈஸியா சொல்லிருவாங்க. அவங்க மனசு சரியில்லாம இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாடிக்கு சப்போர்ட் தேடுவாங்க. அந்த மாதிரியான நேரத்துல கூட உங்களை ஒரு கான்ஃபிடென்ட்டான மனிதரா காட்டிக்க முடியும். உங்க ஷோல்டர்ஸ், உங்க ஹெட் பொசிஷன் இது ரெண்டுத்துல எப்பவுமே கவனமா இருங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகிறப்போ இல்ல ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங்ல மட்டும்தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களோட இயல்பான ஹேபிட்டை மாத்துற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுங்க. எப்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டான ஸ்ட்ராங்கான மனிதரா இருக்க முயற்சி பண்ணுங்க. போக போக இந்த கான்ஃபிடன்ஸ் உங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே வெளிப்படும். ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான பர்சனா நீங்க காட்டிக்க நினைச்சா உங்க ஷோல்டர்ஸை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்ல உங்க ஷோல்டர்ஸ் இருக்கணும். உங்க கைகளை ரிலாக்ஸ்டா உங்க பாடி சைட்ல உங்களுக்கு கம்ஃபர்டான பொசிஷன்ல வச்சுக்கோங்க. ஹெட் பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டா இருக்கட்டும். உங்க பாடி ஃபுல்லா கான்ஃபிடென்ட்டான போஸ்ட்ல இருக்கட்டும். இதுதான் ஒரு சூப்பர் கான்ஃபிடென்ட்டான மனிதனோட போஸ்டரா இருக்கும். இப்போ நீங்க எதுவுமே பேசலனா கூட உங்களை பாக்குறவங்க உங்களை ஈஸியா ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இதை நீங்க சிரமப்பட்டு செய்யற மாதிரி காட்டிக்க கூடாது. சும்மா கேஷுவலாவே உங்க ஸ்டைலா அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். பிசினஸ்ல ஒரு கிரௌட்ல சுப்பீரியரா காட்டிக்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ஒரு பவர்ஃபுல் போஸ். நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி எப்போ ஒரு ஸ்டைலிஷான போஸ்ல இருக்க நம்ம எல்லாருக்குமே ஆசைதான். அட வந்தா வேண்டாம் நான் சொல்றோம், வரலையே. உங்க கான்ஃபிடன்ஸை உடனே பூஸ்டப் பண்ணுமா? உங்களுக்காக ஒரு டிப் இருக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ் அதுக்கு யூஸ் பண்ணலாம்.
தலைக்கு பின்னாடி கைய கட்டிட்டு 2 காலையும் ஒரு ஹை பொசிஷன்ல தூக்கி வச்சு ஒரு 2 செகண்ட் உட்கார்ந்து பாருங்க. உட்கார்ந்தா என்ன நடக்கும்? மேனேஜர் வந்து முன்னாடி நிப்பாரு. அதான் நடக்கும். யாருமே இல்லாதப்போ இல்ல உங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா எந்த கவலையுமே இல்லாத ஒருத்தர் மாதிரி உணர முடியும். இல்ல இதை செய்ய முடியலனா கூட பரவாயில்ல, உங்க கை கால்களை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நல்லா வைடா ஒரு போஸ்ல நின்னு பாருங்க. இந்த 2மே ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ். இது செய்யறதால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தரக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் கம்மியாகும். உங்களோட பவர் அண்ட் டாமினன்ஸ் நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்க டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் அதிகமா செக்ரீட் ஆகும். எப்பெல்லாம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியாகுதோ இல்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்த நினைச்சு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த போஸை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ கான்ஃபிடென்ட்டா நின்னாச்சு, நடந்தாச்சு, போஸ் கூட கொடுத்தாச்சு. ஆனா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணணுமே, அதுக்கு என்ன செய்யலாம்? புது ஆள்கிட்ட பேச நினைக்கிறப்பவே மனசுக்குள்ள வார்த்தையெல்லாம் டைப் அடிக்குது. டோன்ட் வரி. எப்பவுமே ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்றவங்களை விட அதை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்மைல் அண்ட் ஹேண்ட் ஷேக்ஸ். ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண தயக்கமா இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைலை வச்சு அதை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சொல்லிட்டீங்கல்ல இப்ப பாருங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு டென்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சிரிக்க வேண்டாம். நீங்க ஒரு வெல்கமிங்கான பர்சனா காட்ட ஒரு சின்ன ஸ்மைலே போதும். ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு நபரா வார்மான பர்சனா காட்ட இந்த ஸ்மைல் யூஸ் ஆகும். ஒரு புது இடத்துல யாருமே பழக்கமில்லாத மனிதர்களா இருக்கப்போ ஒரு சின்ன ஸ்மைல் மூலமா ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். நேச்சுரலா நீங்க ஸ்மைல் பண்ண நினைக்கிறப்போ உங்க மனசுல இருக்க பதட்டத்தை கூட கம்மி பண்ண முடியும். அதே சமயத்துல உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல உணர்வை வெளிப்படுத்த முடியும். சின்ன குழந்தைங்க தான் இந்த மாதிரியான வெளிப்படையான புன்னகையை வெளிப்படுத்துவாங்க. நீங்க எந்த மாதிரியான ஒரு நபரா இருந்தாலும் அந்த சின்ன புன்னகைய உங்களால வெறுக்கவே முடியாது. பதிலுக்கு நீங்களும் லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுவீங்க. அதே ஒரு உணர்வை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க. ஆஃபீஸ்ல இல்ல முக்கியமான மீட்டிங்க்கு ரெடி ஆகுறப்போ வேற எங்க இருந்தாலும் உங்களோட ஒரு சின்ன புன்னகை அந்த சிச்சுவேஷனோட இறுக்கத்தை ஒரே செகண்ட்ல குறைச்சிரும். ஒரு நேச்சுரலான ஸ்மைல் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை தரக்கூடியதா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா ஹேண்ட் ஷேக். இப்பெல்லாம் எல்லா இடத்துலயுமே நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ற பழக்கத்தை வச்சிருக்கோம். என்னதான் வெஸ்டர்ன் கல்ச்சரை ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு பல சிச்சுவேஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு நல்ல ஹேண்ட் ஷேக் எப்பவுமே ஒரு கான்வர்சேஷனுக்கான ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். ஒருத்தரை தொட்டு பேசுறது, அவங்களோட பிசிக்கல் டச், இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்துல இருந்தே ஃபாலோ பண்ற ஒரு டெக்னிக். வார்த்தையால சொல்ல முடியாத விஷயத்த கூட ஒரு ஜென்டிலான டச் ஈஸியா கன்வே பண்ணிரும். ஒருத்தரோட கைய, ஷோல்டர்ஸ் இதை நீங்க டச் பண்ணா போதும். வெறும் 1/4 செகண்ட்ல நடக்கிற அந்த ஒரு கான்டாக்ட் அந்த பர்சன் கூட ஒரு தொடர்பை உருவாக்க முடியும்னு சயின்டிபிக் ரிசர்ச் சொல்லுது. நீங்க வேலை செய்யற இடத்துல ஹேண்ட் ஷேக் பண்றது மூலமா ஒரு அப்ரிசியேஷன், ரெக்கக்னிஷனை தர முடியும். உங்களை பத்தின ஒரு பாசிட்டிவான இம்ப்ரெஷனை ஈஸியா கொண்டு வர இந்த ஹேண்ட் ஷேக்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஒரு பெரிய பிசினஸ் மீட்டிங்ல இல்ல புது ஸ்டார்ட் அப்ல கூட உங்களை பத்தி ஞாபகம் வச்சுக்க இந்த ஹேண்ட் ஷேக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க பேரு மத்த இந்த டீடைல்ஸும் மெமரியில இல்லைனா கூட உங்களோட ஹேண்ட் ஷேக்கை வச்சு உங்களை அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு நல்ல ஹேண்ட் ஷேக்கை கொடுக்க முடிஞ்ச நபர்கள் ரொம்ப ஓப்பனா, ஃப்ரெண்ட்லியானவங்களா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஹேண்ட் ஷேக்கை வச்சு உங்க அபிலிட்டி என்ன, கேரக்டர் என்ன அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த ஹேண்ட் ஷேக்ல 3 விதம் இருக்கு. ஒன்னு உங்க பவரை காட்டுற விதமா இருக்கும். உங்க உள்ளங்கைய கீழே திருப்பி ஹேண்ட் ஷேக் பண்றது உங்களோட கான்ஃபிடென்ட்டான மனிதனா காட்டும். எங்க உங்களோட டாமினன்ஸை இன்டெரக்டா காட்ட நினைக்கிறீங்களோ அங்க இதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்னு சப்மிசிவான ஹேண்ட் ஷேக். இதுல அவங்க உள்ளங்கை மேல பார்த்திருக்கும். கொஞ்சம் வெளிப்படையான நபரா இருப்பாங்க. அதே சமயம் மனசுல ஒரு தயக்கமும் பயமும் இருக்கிறத காட்டும். இதை தெரிஞ்சா நீங்க அவங்கள கம்ஃபர்ட் பண்ற மாதிரியான உணர்வை கூட கொடுக்க முடியும். அடுத்ததா 2-handed ஹேண்ட் ஷேக். ஒருத்தர் இன்னொருத்தரோட கையோட இன்சைட பிடிக்க வருவாரு. அதே சமயம் அந்த இன்னொருத்தர் அவரோட அவுட் சைட் கையை பிடிச்சிருவாரு. இல்ல செல்லமா தட்டி கொடுப்பாரு. ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரியான ஹேண்ட் ஷேக்க பண்ணலாம். இது அவங்களோட கம்ஃபர்ட் லெவல காட்டும். அடுத்ததா ஐ கான்டாக்ட். ஒரு நல்ல ஐ கான்டாக்ட் இருக்கிறது உங்களோட இன்னர் கான்ஃபிடன்ஸை வெளிப்படையா காட்டும். அதுக்காக வடிவேலு மாதிரி மொரடா நல்லா முறைச்சு பாருன்னு கோமா ஒருத்தரை ரொம்ப நேரம் வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறதும் தப்பு. ஒரு ஜென்டில்மேனுக்கான அடையாளமா அவங்க ஐ கான்டாக்ட் இருக்கும். பேசுறவங்க சொல்ற விஷயத்த நீங்க எப்படி கவனமா கேக்குறீங்கன்னு சொல்ல உங்க ஐ கான்டாக்ட் ஒன்னே போதும். அதே போல அடிக்கடி உங்க கண்களை சிமிட்டாம இருக்கணும். கண்களை வேகமா சிமிட்டுறப்போ நீங்க உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும். பேசுற டாபிக்ல உங்க கவனம் இல்லைன்னு சொல்ற விதமா இருக்கும். பெரும்பாலான ஆண்கள் வார்த்தைகளை விட கண் அசைவுல தான் பல விஷயங்களை ஈஸியா சொல்றாங்க. அதிகாரம், பாசம், ரெஸ்பான்சிபிலிட்டி, லீடர்ஷிப் இதெல்லாம் வெளிப்படுத்த நல்ல ஐ கான்டாக்ட் ஒன்னே போதும். ஒரு நல்ல ஐ கான்டாக்ட் உங்களுக்கு எதிரில் இருக்கவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்ற விஷயத்துல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னு காட்ட முடியும். நல்ல ஐ கான்டாக்டை ஃபாலோ பண்ற மாதிரி மிரரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களோட உடனே ஒரு கான்டாக்டை உருவாக்கணுமா, அப்ப நீங்க அவங்களோட பாடி லாங்குவேஜை மிரரிங் பண்ணணும். என்னங்க அவங்கள போல மிமிக்ரி எல்லாம் பண்ணணுமா? இல்ல அவங்களோட வாய்ஸ் எல்லாம் இல்ல,
அவங்க பேசுறப்போ அவங்க என்ன மாதிரியான பாடி லாங்குவேஜ்ல இருக்காங்களோ அதையே நீங்களும் ட்ரை பண்ணலாம். உதாரணமா அவங்க தலையை அசிச்சுக்கிட்டே பேசுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ற மாதிரி நீங்களும் லைட்டா தலையை ஆட்டிக்கிட்டே கேட்கலாம். அவங்கள அறியாமலே உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். இதையே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஒரு கஸ்டமர் இல்ல உங்க கிளையண்ட் கிட்ட பேசுறப்போ நீங்க சொல்றத கேட்க வைக்கிற விதமா மாத்த, உங்களோட கருத்துக்களை அக்செப்ட் பண்ண வைக்க இந்த டெக்னிக்கை நீங்க முயற்சி பண்ணலாம். இது ஒரு நுட்பமான வெளிப்பாடு. ஏன்னா கொஞ்சம் தப்பா போனாலும் நீங்க அவங்கள கிண்டல் பண்றதா நினைச்சிருவாங்க. அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசுறப்போ அவங்கள விட இன்வால்வ்மெண்டா தலையாட்டி எக்ஸ்பிரஷன் கொடுத்த அந்த வைரல் லேடி மாதிரி நீங்களும் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அதனால அவங்க சொல்றத அக்செப்ட் பண்ற மாதிரி, அதை அக்னாலேஜ் பண்ற மாதிரி மட்டும் நீங்க மிரரிங் பண்ண கத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்க அந்த நபரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், பாடி மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் உன்னிப்பா கவனிக்கணும். அப்புறம் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு சூட் ஆகிற எக்ஸ்பிரஷன்ஸ் செய்யலாம். இதனால அவங்களோட உணர்வுகளை, வார்த்தைகளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, இல்ல அக்செப்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. மியூச்சுவலா ஒரு நல்ல ரேப்போ வளர்த்துக்க இது நிச்சயமா உதவியா இருக்கும். அதே போல மிரரிங் மட்டும் இல்லாம நல்ல லிசனிங் ஸ்கில் இருந்தா கூட உங்களை பத்தி ஒரு நல்ல இம்ப்ரெஷனை அது உருவாக்கும். ஒருத்தர் பேசுறப்போ மொபைல் மெசேஜ் பாக்குறது, டைம் பாக்குறது, வேற மல்டி டாஸ்கிங் எல்லாம் செய்யாம அவங்க பேச்சுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கறது நல்ல பாடி லாங்குவேஜா இருக்கும். உங்களோட பர்சனாலிட்டியை அதிகமாக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இந்த லிசன் பண்ற டெக்னிக். பிடிக்குதோ இல்லையோ ஒருத்தர் பேசுறப்போ அவங்கள அக்னாலேஜ் பண்றது ரொம்ப மரியாதையான செயலா இருக்கும். மிரரிங் மாதிரியே இந்த லிசனிங் மென்டாலிட்டி எப்பவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு புது என்வாயன்மெண்ட்ல நீங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரியான உணர்வை தர இந்த லிசனிங் அபிலிட்டியை வளர்த்துக்கணும். உங்க பாடியை ஸ்ட்ரெயிட்டா வச்சு அவங்கள நேரா பார்த்து அவங்க சொல்ல வர விஷயத்த கவனிக்கிறது உங்களோட நல்ல பர்சனாலிட்டியை வெளிக்காட்டுற விதமா இருக்கும். மத்தவங்க சொல்றத கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல நீங்க அவங்கள கவனிக்கிறீங்க அப்படின்னு உணர்த்துறது அதை விட ரொம்ப முக்கியம். அடுத்ததா ஹேண்ட் கெஸ்டர்ஸ், அதாவது கை அசைவுகள். நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத விட அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னு தான் எல்லாரும் நோட் பண்ணுவாங்க. நம்ம பிரெயின்ல புரோகாஸ் ஏரியா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இதுதான் நம்ம ஸ்பீச்சுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க என்ன பேசணும், உங்களோட ஸ்பீச்ல என்ன மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும், இதெல்லாம் டிசைட் பண்ண வைக்கிற பகுதி தான் இது. இது சரியில்லாம போனாதான் உங்களோட வார்த்தைகள் தடுமாறும், பேசுறதுல ஒரு குறை இருக்கும். சரி, இதெல்லாம் ஏன் இங்க சொல்றீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது வெறும் பேச்சுல மட்டும் கவனம் செய்யறதில்ல, உங்க ஆக்ஷன்ஸை வச்சும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணும். பேசுறப்போ உங்க கை அசைவுகளும் சேர்ந்தே வெளிப்படுறதால நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க, இதெல்லாம் வச்சு உங்க தாட்ஸை சேஞ்ச் பண்ணும். சோ வெறும் வார்த்தைகள் மட்டும் முக்கியம் இல்ல, உங்க ஹேண்ட் கெஸ்டர்ஸ் அதாவது கை அசைவுகளும் முக்கியம். பேசுறப்போ நீங்க எப்படி கைகளை யூஸ் பண்றீங்க அதுவும் உங்க தாட்ஸ் வெளிப்படுத்துற விதமா இருக்கும். உங்க தாட்ஸ் கிளியரா இருந்தா ரொம்ப கம்மியான வார்த்தைகளையும் அதுக்கேற்ற பர்ஃபெக்டான ஹேண்ட் கெஸ்டர்ஸையும் வச்சு நீங்க சொல்ல வரதை ஈஸியா புரிய வைக்க முடியும். நம்ம ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல நம்ம டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ் இதை தான் செய்வாங்க. ஒரு முக்கியமான கான்செப்டை புரிய வைக்க காத்திலே படம் வரைஞ்சு காட்டுவாங்க. போர்ட்ல எழுதுற சென்டென்சஸை விட இது கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரி தெரியும். ஆண்கள் எப்பவுமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றப்போ ரொம்ப டெலிகேட்டான ஹேண்ட் கெஸ்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா தான் இது தெரியும். இந்த மாதிரியான நபர்கள் அவங்க சொல்ல வரத ஈஸியா கன்வின்சிங்கா சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரியான ஹேண்ட் கெஸ்டர்ஸ்ல உங்க உள்ளங்கைகளை ஓப்பனா வச்சிருந்தா அவங்க சின்சியரான, ட்ரஸ்ட்வர்தியானவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இவங்க கிட்ட ஒரு நேர்மை தன்மை இருக்கும். பாலிட்டிஷியன்ஸ், ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாலே நல்லா தெரியும். அவங்க ஒரு புது இடத்துல இப்படிதான் செய்வாங்க. ஓப்பன் ஹேண்டடா எல்லாரையும் பார்த்து கை அசைக்கிறது அவங்க மேல ஒரு நம்பிக்கை உருவாக்குற மாதிரி இருக்கும். இதுவே உங்க பாம்ஸ் அதாவது உங்க உள்ளங்கையை திருப்பி வச்சீங்கன்னா நீங்க உங்க அக்ரெசிவ்னஸை மறைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். கோவம், மன அழுத்தம் உள்ள நபர்கள் தான் இந்த மாதிரியான கெஸ்டர்ஸை வச்சிருப்பாங்க. வெறும் ஹேண்ட் கெஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, ஒருத்தரோட கால்களை கவனிச்சாலே அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம எல்லாரும் பொதுவா கவனிக்கிற விஷயம் கை, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இது மட்டும்தான். ஆனா நம்ம பார்க்க மறக்கிற இன்னொரு விஷயம் ஒருத்தரோட கால். கோவமா, பாசமா எப்படி பேசினாலும் சரி, இல்ல அவங்க எவ்வளவு கண்ட்ரோல்டான எமோஷன்ஸ்ல இருக்க நினைச்சாலும் சரி, அவங்களுக்கே தெரியாம அவங்க கால்கள் ஒரு விதமான பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்தும். அதை வச்சே அவங்களோட ஒரிஜினல் எமோஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கப்போ கால்கள் தன்னால ஆடும். காலை நீட்டி மடக்கி அப்படி இப்படி அசைச்சு ஒரு மாதிரி ஹைப்பரா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க, அவங்க ஆங்ஸைட்டி லெவல் ஜாஸ்தியா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியாம உங்க மனசுல இருக்க உணர்வுகளை உங்க கை, கால்களை அசைக்கிறது மூலமா நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. சோ அடுத்த முறை நீங்க யாரையாவது மீட் பண்ணா, இம்பார்ட்டன்டான விஷயம் டிஸ்கஸ் பண்ணா அவங்க கால்களையும் நோட் பண்ணுங்க. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி பல பேரோட தாட்ஸை அவங்க கை, கால்களை அசைறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர வேற சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் இருக்கு. இதெல்லாம் பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் ரொம்ப கவனமா பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கவும் ட்ரை பண்ணலாம். அதே சமயத்துல கான்ஷியஸா உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணவும் முடியும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல கை வைக்கிறது. முன்னாடியெல்லாம் ஒருத்தரை கேள்வி கேட்கிறப்போ அவர் முகத்தை தொடச்சா இல்ல அடிக்கடி கண்ணத்துல கை வச்சா அவர் ஒரு நேர்மை இல்லாத மனிதர்னு சொன்னாங்க. முதல்வன் படத்துல வர முக்கியமான இன்டர்வியூ சீன்ல கூட இதை நீங்க பார்த்திருக்க முடியும். ஆனா இப்போ அப்படி இல்ல.
ரொம்ப சீரியஸான தாட் வரப்போ அவங்களுக்கே தெரியாம ஃபேஸ்ல கை வைப்பாங்க. அதே போல இன்டர்வியூ இல்ல முக்கியமான சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க டென்ஷனை குறைக்க இந்த மாதிரி ஃபேஸ்ல கை வச்சிருப்பாங்க. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நீங்களும் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ஆப்போசிட் இருக்க உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க கையும் காலையும் கிராஸ் பண்ணாம உட்கார்றது உங்களுக்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுமா? இது ஒரு ரிசர்ச் மூலமா சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆடியன்ஸ் இந்த மாதிரி கையும் காலும் கிராஸ் பண்ணி உட்கார்ந்தா உடனே உங்க டாக்டிக்ஸை மாத்த ட்ரை பண்ணுங்க. அவங்க ஒரு டிஃபென்சிவ் மோட்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேசுற விஷயத்துல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். உடனே ஒரு சின்ன பிரேக் எடுங்க. இல்ல உங்களோட ஸ்பீச்ல ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அதே போல தலையை தொங்க விட்டு உட்கார்றதும் அவங்க நல்ல மூட்ல இல்ல அப்படிங்கறத காட்டும். அவங்க எதையோ நினைச்சு சோகமா இல்ல வருத்தமா இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றவங்க கூட அவங்க ஹெட் பொசிஷனை லோவா வச்சுப்பாங்க. தனக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் மைண்ட் செட்டை வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேத்த வகையில அவங்கள கம்ஃபர்ட் பண்ணவும் ட்ரை பண்ணலாம். அதே போல ஒருத்தரோட நீங்க பேசுறப்போ ரொம்ப க்ளோஸா உங்க பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள வந்தா அவங்க ரொம்ப இன்டிமிடேட்டடா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது யாரோ மிரட்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மனநிலையில இருக்காங்க. இன்னொரு விதத்துல இது உங்களோட கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கிறத காட்டும். பேசுறவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளி உட்காந்து ஓப்பனா ஒரு பொசிஷன்ல ரெஸ்பாண்ட் பண்றது நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படின்னு புரிய வைக்கும். அடுத்ததா உங்க பாடியை ஒரு பக்கமா வச்சு நின்னீங்கன்னா அது ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னு காட்டும். ஏதோ ஒரு சைட்ல கைகளை கட்டி நிக்கிறப்போ அந்த சிச்சுவேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு நினைக்க வைக்கும். ஒரு ஆர்கியூமெண்ட் இல்ல பிசிக்கல் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுற மாதிரியான போஸா இது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பாடி லாங்குவேஜை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பேசுறப்போ உங்களுக்கு நடுவுல இருக்க ஸ்பேஸை கிளியரா வச்சுக்க முயற்சி செய்யறதும் ஒரு மாதிரியான பாடி லாங்குவேஜ் தான். முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்றப்போ உங்க காஃபி கப்பை எப்படி பிடிச்சிருக்கீங்க, 2 பேருக்கு நடுவுல இருக்க தேவையில்லாத திங்ஸ் இருந்தா அதை தள்ளி வச்சு பேசுறது, இதெல்லாம் உங்களோட கான்ட்ரிபியூஷனை அதிகப்படுத்துற மாதிரியான ஒரு செயலா இருக்கும். ஒரு காஃபி கப்பை நீங்க ஹோல்ட் பண்ற விதம் கூட உங்க கான்ஃபிடன்ஸை காட்டும். ரொம்ப ஹைட்டா பிடிச்சா நீங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னு அர்த்தம். ரிலாக்ஸ்டா உட்காந்து காஃபி கப்பை பிடிச்சிருந்தா நீங்க கம்ஃபர்டபுளா கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே போல நீங்க பேசுற ஸ்டைல், அதாவது உங்க வாய்ஸ் மாடுலேஷன் கூட ஒரு விதமான பாடி லாங்குவேஜ் தான். எங்க உங்க வாய்ஸை லோ பண்ணி பேசணும், எங்க உங்க பிச்சை அதிகப்படுத்தி பேசணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு ஹையர் அத்தாரிட்டியில நீங்க இருந்தா முதல்ல வெறும் இப்படி மட்டும் பதில் சொல்லிட்டு முக்கியமா ஆர்டர்ஸ் சொல்றப்ப நல்ல அழுத்தமான குரல்ல அதை சொல்றது உங்களோட பவரை காட்டுற விதமா இருக்கும். கஸ்டமர்ஸ், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அதுக்கேத்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷனை யூஸ் பண்றதும் ஒரு நல்ல டெக்னிக் தான். சரி, இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகுது, சும்மா கேட்டு வைப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுறப்போ இல்ல ஒரு முக்கியமான இடத்துல நீங்க உங்களை நிலைநிறுத்திக்க நினைக்கிறப்போ வார்த்தைகளே இல்லாம வெறும் ஒரு நல்ல பாடி லாங்குவேஜால அதை ஈஸியா செஞ்சிட முடியும். இப்போ ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க மட்டும் இல்லாம அவங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ் கூட எல்லா விதமான கான்வர்சேஷன்லயும் ஈக்குவலா பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன் டீச்சர்ஸ் கிட்ட கூட ஒரு ஸ்டூடெண்டால ஒரு கான்வர்சேஷனை எடுத்து வைக்க முடியுது. அதுக்கான ஸ்பேஸும் நிறையவே இருக்கு. அதனால நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த வார்த்தையால சொல்றதை விட அதுக்கேத்த ஒரு நல்ல உடல் மொழியும் ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஒரு நல்ல அதிகாரமான பதவியில இருக்கணுமா, இல்ல உங்க கூட வேலை பார்க்கறவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணுமா, ஒரு புது இடத்துல கூட உங்களோட ஒரு அடையாளத்தை ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணணுமா, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரியான பாடி லாங்குவேஜஸை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கரெக்டான ஒரு சிச்சுவேஷன்ல சரியான பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்தி உங்களுக்கு ஏத்த சிச்சுவேஷன்ஸை கிரியேட் பண்றதும் ஒரு ஆர்ட் தான். இதை சரியா செய்ய முடிஞ்சவங்க தான் அந்த இடத்த, அந்த சிச்சுவேஷனை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. அவங்களோட சக்சஸுக்கும் இதே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த முறை நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அப்போ இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண வைக்க இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.